இந்த சம்மர் டைம்ல உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஏர் கூலருடைய பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்ட் வந்து எப்படி அதிகரிக்கலாம், அதுக்கு சொல்லக்கூடிய 4 டிப்ஸை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஏர் கூலரை ரீப்ளேஸ் பண்ணாமையே ரொம்ப எஃபிஷியன்டாகவும் ரொம்ப கூலாகவும் உங்களுடைய ஏர் கூலரை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம். அதுக்கான இந்த டிப்பை வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வித் தமிழ். இது ஒரு முழுமையான டெக் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் on the way வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப்பா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா, உங்களுடைய ரூம்ல ப்ராப்பரான ஒரு வென்டிலேஷன் இருக்கான்னு பாருங்க. நார்மலாவே ஏர் கூலருடைய ஒர்க் என்ன, ஒரு விண்டோ பக்கத்துல நம்ம வச்சோம்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த சூடான காத்தை இது உள்வாங்கி அந்த கூலிங் பேட்ல பட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காத்து வந்து ரொம்பவே கூலிங்கா நமக்கு கிடைக்கும். இதுக்கு நடுவுல தான் நம்ம மோட்டார் மூலமா தண்ணியை வந்து ரீசர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கான்செப்ட்ல தான் இந்த ஏர் கூலர் ஒர்க் ஆகும். ஆக மொத்தத்துல நீங்க இதை ஏசி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏசியும் இதுவும் வேற வேற. இது நார்மலா ஒரு ஃபேன், ஆனா அந்த ஃபேன்ல இருந்து வரக்கூடிய காத்து நமக்கு கூலிங்கா வரும். பை தி வே ஆஃப் அதுல நம்ம போடக்கூடிய அந்த தண்ணி வெளியில இருக்கக்கூடிய சூடான காத்து அந்த கூலிங் பேட்ல பட்டுட்டு கூலிங் பேட்ல ஏற்கனவே வாட்டர் சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கு. அந்த சர்க்குலேஷனால இந்த சூடான காத்து கூலிங்கா மாறி நம்மளுடைய அந்த ஏர் கூலர்ல இருக்கக்கூடிய ஃபேன் மூலமா நமக்கு படும் பொழுது நமக்கு வந்து கூலிங்கான ஒரு விஷயம் வந்து அனுபவிக்கிறோம். சோ இந்த கான்செப்ட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க ஒரு ப்ராப்பரான வென்டிலேஷன் இதுக்கு கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஜன்னல் ஓரமா இந்த ஏர் கூலர் எடுத்துட்டு போயிட்டு வச்சீங்கன்னாவே போதும். கண்டிப்பா உங்களுடைய ரூம் வந்து ஓரளவுக்கு டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு கூலிங்கான ஒரு ஏரை வந்து கொடுக்கும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏர் கூலரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏர் கூலருமே வந்து டிசைன் பண்ணும்போதே ஐஸ் சேம்பர் அப்படின்ற ஒரு கான்செப்டோட தான் டிசைன் பண்ணுவாங்க. இன் கேஸ் ஐஸ் சேம்பர் இல்லாத ஒரு ஏர் கூலர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சின்ன பக்கெட் எடுத்துக்கோங்க. பக்கெட் ஃபுல்லா ஐஸஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி அது ஃபுல்லா தண்ணி ஊத்துங்க. ஐஸ் வந்து ஃபுல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாட்டர் எடுத்து நீங்க ஏர் கூலர்ல ஃபில் பண்ணுங்க. இப்படி ஃபில் பண்ணும்போது கண்டிப்பா வந்து நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய டெம்பரேச்சர் வந்து 2 டிகிரி செல்சியஸ் கம்மியாச்சுன்னா ஐஸ் வாட்டர் நம்ம ஃபில் பண்ணும்போது அப் டு 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஷூரா வந்து நமக்கு ஐஸ் உடைய தன்மையினால ரொம்பவே வந்து கூலிங்கான ஒரு ஏரை வந்து நம்மளால அனுபவிக்க முடியும். சோ கண்டிப்பா ஒரு நார்மல் ஏர் கூலருடைய ஒர்க் என்ன, வெளியில இருக்கக்கூடிய ஏரை கொண்டு வந்து நம்மளுக்கு கூலிங்கா மாத்தி தரும் இந்த தண்ணி சர்க்குலேஷன் மூலமா. சோ இதுல ஐஸ் வாட்டர் ஊத்துனா அப்போ எந்த அளவுக்கு ஒரு டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கறத திங்க் பண்ணி நீங்க இந்த ஏர் கூலரை வந்து பார்க்கலாம். மேபி எனக்கு வந்து ஏர் கூலர் புதுசா வாங்க போறேன், அது என்னென்ன வழி கேட்டீங்கன்னா ஏற்கனவே நான் நிறைய ஏர் கூலர் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கேன், அதை செக் பண்ணுங்க. இல்லனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஏர் கூலரை எப்படி பார்த்து வாங்கலாம் அதுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பெஸ்டான டாப் 10 ஏர் கூலர்ஸ்ல நீங்க ஏர் கூலர் வாங்கினா அதுல ஐஸ் சேம்பர் போடுற மாதிரியும் ரிமோட் கண்ட்ரோல் லேட்டஸ்ட் நாலேஜ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்தே ஒரு ஏர் கூலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு பெஸ்டா இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப் பிடிச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏர் கூலர் வச்சிருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஏர் கூலர் இப்போ நம்ம வாங்கிட்டோம். சோ வந்து ஒரு 1 இயரா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ 1 இயரா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சம்மர் டைம் திரும்ப வருது. இந்த சம்மர் டைம்ல என்னுடைய ஏர் கூலர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கின புதுசுல கிடைச்ச அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ பண்ண மாட்டேங்குது. இதுக்கு என்னென்ன ரீசன்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஏர் கூலர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கூலிங் பேட் இருக்கும். அந்த கூலிங் பேடை வந்து ஒவ்வொரு வருடங்களுக்கும் இல்ல சால்ட் அதிகமா படிஞ்சது இல்ல பேஸ்ட் ஆன் வாட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க ஏர் கூலர்ல இருக்கக்கூடிய அந்த கூலிங் பேட் வந்து நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. நல்லா இருந்தா விட்டுருங்க, நல்லா இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன கவனிக்கணும், அதுல இருக்கக்கூடிய டேங்க்ல வந்து சால்ட் அதிகமா படிஞ்சிருக்கா இல்ல தேவையில்லாத டஸ்ட் எல்லாம் இருக்கா, பழைய தண்ணி எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி அதெல்லாம் சுத்தம் பண்ணீங்க. மூணாவது டிப் பாத்தீங்கன்னா ஃபேன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லாத டஸ்ட் படியும். சோ டஸ்ட் அதிகமா படிஞ்சா ஃபேனோட ரொட்டேஷன் ஆர்பிஎம் வந்து ரொம்பவே கம்மியாகும். சோ இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்க அந்த ஃபேனை வந்து ரொம்பவே நல்லா நீட்டா கிளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டான ஒரு பவர் வருதா, அது மூலமா ஃபேன் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஓவராலா ஏர் கூலர் ரொம்பவே நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. பின்னாடி வந்து ஃபில்டர் மெஷ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபில்டர்ல வந்து டஸ்ட் படியவே கூடாது. வாரத்துக்கு ஒரு டைம் ஆவது நீங்க வந்து அதை கிளீன் பண்ணிட்டே இருக்கணும் கண்டினியூஸா. இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஏர் கூலர் வந்து வாங்கின புதுசுல எந்த அளவுக்கோ அதுல 80 to 90% ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே ஒர்க் ஆகும். சோ கண்டிப்பா இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய ஏர் கூலர் டிப் என்னன்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய கூலிங் பேட்ஸ் உடைய கான்செப்ட் தான். நம்ம நார்மலா ஒரு ஏர் கூலர் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து
தண்ணி ஊத்திட்டே இருக்கும் போதும் வந்து நம்ம ஃபேனை வந்து போடக்கூடாது. ஏர் கூலரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்து தண்ணியை ஃபில் பண்ணும் பொழுது நல்லா வந்து அந்த ஏர் கூலரை வந்து சர்க்குலேட் பண்ணி மோட்டர்லாம் ஆன் பண்ணிட்டு வெறும் ஃபேனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு மோட்டர்லாம் ஆன்ல இருந்தா போதும். அந்த டைம்ல நீங்க தண்ணியை நல்லா ஃபில் பண்ணுங்க. ஓரளவுக்கு நல்லா சோக் ஆயிடுச்சு, ஏர் கூலருடைய அந்த கூலிங் பேட்ஸ் எல்லாம் சோக் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு நல்லா கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்க ஏர் கூலரை வந்து ஆன் பண்ணி வந்து கூலிங்கை வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஏர் கூலருடைய ஃபேன் சுத்திட்டு இருக்கும்போது தண்ணி ஊத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா தண்ணி வந்து தெரிக்க ஆரம்பிச்சு. தெரிச்சது அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே வந்து ஃபால்ட் ஆக சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி பம்பை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பம்ப் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா கூலிங் பேட்ல படுற மாதிரி வைங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஏர் கூலரோட கூலிங் பேட் லைஃப் நல்லா வரும். அதே மாதிரி கூலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமா வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்க. இந்த டிப் பிடிச்சா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத லைட்ஸ், தேவையில்லாத ஹீட் ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏர் கூலரை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர் கூலருடைய டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரூமை வந்து கூல் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு 1 hour ஓட விட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய ரெகுலர் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா டெம்பரேச்சரும் குறைஞ்சிருக்கும். ஏர் கூலருடைய டெம்பரேச்சர் கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் லைட்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபேன்ஸ், டியூப் லைட்ஸ், டிவிஸ் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் டிவைஸோட ஹீட்டை வந்து கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஓரளவுக்கு இந்த ஈர துணியை காய போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரூமோட டெம்பரேச்சர் வந்து கண்டினியூவா நம்ம வந்து கூலிங்காவே மெயின்டைன் பண்ணலாம். இல்லங்க என்னுடைய ஏர் கூலர் கண்டினியூஸாவே வந்து இந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்குது, அது ஒரு டப்பாங்க வேஸ்ட்டுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்றும் தேவையில்லை. ஒரு பெஸ்டான ஏர் கூலர் வாங்கக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நீங்க ஏர் கூலரை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. OLXலயோ இல்ல குயிக்கர்லயோ போட்டு பழைய ஏர் கூலர் வந்து சேல் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் கம்மியான விலைக்காக ஏர் கூலருக்கு வெயிட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு சேல் பண்ணிட்டு நீங்க ஒரு புது ஏர் கூலர் வாங்கிக்கலாம். ஸோ இதுதாங்க இந்த டிப் எல்லாமே. இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நம்மளுடைய டெக் ஃபார் வித் தமிழ் யூடியூப் சேனல்ல கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. Stay tuned guys, until signing off Vijay, Baba, see you, have a nice day.